இப்போ அந்த மதுரை மாநாடு விஜய்க்கு ஒரு நெகட்டிவ் சைடு தானே கொடுத்துருக்கு சார். அவர் சரியா பேசல அப்படிங்கிறதெல்லாம். நான் பேசுறதுக்குள்ளெல்லாம் நான் போகல. அது நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் கலைஞ்சதுமே நான் முடிச்சு வச்சுட்டேன். கூட்டம் கலைஞ்சதுமே இன்னொரு சிவாஜி பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க முடிச்சு வச்சுட்டேன். கூட்டம் கலைஞ்சதுமே நான் முடிச்சு வச்சுட்டேன். கூட்டம் கலைஞ்சதுமே இது சிவாஜி சரத்குமார் பாதையில் தான் போகுதுன்னு முடிச்சு வச்சுட்டேன். ஏன்னா சிவாஜியை பார்க்க கூட்டம் வரும். சிவாஜி வந்ததும் சோடா வாங்கி முகத்தெல்லாம் கழுவி நான் மேக்கப் போடலன்னு காட்டு வரேன்னே. அதில் இயல்பாட்டே டயர்டானதுக்கு இது பண்ணதுன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் அந்த கூட்டம் அவரை பார்த்ததும் அப்படியே கலைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எங்களுக்கு 77ல் சிவாஜி மோசஸுக்கு ஆதரவாக வரும்போது நாங்கள் ரொம்ப கூட்டம் வந்து தலைவராக பார்த்தா இந்த தலைவர் என்ன பேசுகிறாருங்கிறத கடைசி வரை நின்று கேட்கும். அதான் நான் எல்லாத்துட்டையும் சொல்கிறேன். விஜயகாந்துக்கு மதுரை மாநாடு வீடியோவையும் விஜய்க்கு மதுரை மாநாடு வீடியோவும் போட்டு பாருங்கள். விஜயகாந்த் லீடர், விஜய் என்டர்டெய்னர் தான், தலைவர் அல்ல. கேட்க வந்த கூட்டம் இல்லை, பார்க்க வந்த கூட்டம். நீங்கள் என்னத்தை வச்சு என்ன தகுதி திருத்தம் பண்ணாலும் பலன் நிரூபித்த யாரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. தினகரன் வாராரா, வேறு வழி இல்லாமல் வராரு. அது எப்படி வருது ஷீட் ஷேரிங்னு நம்ம பார்க்கலாம். அதே நம்ம மறுக்கலை. பட்டு ஓபிஎஸ் தேமுதிக எல்லாத்துக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஒரு ஆபத்து விஜய் தலைமைக்கு இருக்குங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். மற்றபடி பேசுனது அதை பற்றியெல்லாம் மற்றவர் அனலைஸ் பண்ணுறாங்க. நான் அபின்ஷியோ வாய்டுன்னு சொல்கிற மாதிரி கூட்டம் கலைஞ்சதுலேயே முடிஞ்சு போனார். அப்புறம் என்னத்தை பேசி என்ன பேசாமல் இருந்தேன்ன? நீ கூட்டம் கலைஞ்சதுலேயே முடிஞ்சு போனீங்களே.